Almost everything. Everything you need to know. ஹலோ நண்பா, ஆனஸ்ட்டாக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன், இந்த புது ப்ராஜெக்டை முடிச்சிருவேன், இந்த ப்ராஜெக்டை கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன்னு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இல்லை டாஸ்க்ஸ் வந்து உங்களோட மைண்டில் இருந்திருக்கும். இந்த மாதிரி இந்த விஷயம்லாம் பண்ணணும்னு உங்களோட மைண்டில் இருந்தாலும் ஆரம்பத்தில் இருந்த ஜோஷ் வந்து போக போக ஃபேட் ஆயிருக்கும். இந்த வருஷத்தோட 10 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்களில் எந்த ப்ராக்ரஸையும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ரேண்டமாக ஒரு நாள் வந்து சும்மா ஃப்ரீயாக இருக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலான்னு ரிலாக்ஸ் பண்ணுற நேரத்தில் அப்பப்போ ஐயோ இதை முடிக்கலையே, ஐயோ இதை முடிக்கலையேன்னு உங்களுக்கு தாட்ஸ் வந்துட்டு போகும். ஆனாலும் ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியாம ப்ரோகாஸ்டினேட் பண்ணிக்கிட்டு கன்சிஸ்டன்டா இருக்க முடியாம நீங்க ஸ்டார்ட் பண்ண நிறைய விஷயங்கள் அப்படியே கிடக்கும். ஸோ இந்த வருஷம் முடியறதுக்குள்ள அந்த அன்பினிஷ்டு டாஸ்க்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஃபினிஷ் வாட் யூ ஸ்டார்ட்ன்ற ஒரு புக்ல இருந்து சில வேல்யூபிளான லெசன்ஸை தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, ஸ்டாப் திங்கிங், ஜஸ்ட் எக்ஸிக்யூட். இவங்க தான் எஸ்தர். இவங்களோட ஆசை என்னன்னா அவங்க வேலை செய்யற டெட் அண்ட் டெஸ்க் ஜாபை விட்டுட்டு ஒரு பேக்கரி பிசினஸ் ஆரம்பிக்கிறது தான். டெய்லி ஒரு பேக்கரி பிசினஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணா எப்படி இருக்கும்னு அவங்க மைண்டுக்குள்ள ஃபேண்டசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரு 6 வருஷத்துக்கு அவங்க ஒரே டெஸ்க் ஜாப்ல மாட்டிட்டு இருக்க மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஒரு டிமாண்டிங் பாஸ் கிட்ட பேப்பர் ஒர்க்கை ரெடி பண்ணி கொடுக்கற ஜாப்ல இவங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க 2 வயசு பையனுக்கும் அவங்களால தேவையான அட்டென்ஷனை கொடுத்து வளர்க்க முடியல. வேற ஏதோ டே கேர்ல அவங்களோட பையனை பாத்துக்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இந்த ஜாபை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பையனுக்கு தேவையான அட்டென்ஷனை கொடுக்க முடியலன்னு நினைக்கிறாங்க. இந்த ரீசன்ஸ் எல்லாம் ஒரு கன்சர்னா வச்சுக்கிட்டு இந்த பேக்கரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஏன்னா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இவங்க என்ன பேக்கரி ரிலேட்டட் ஐட்டம் ரெடி பண்ணி கொடுத்தாலும் அவங்க கிட்ட இருந்து எப்பயுமே பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் வருது. ஏன் நீங்க இதை ஒரு பிசினஸா ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனா இந்த விஷயத்த அவங்க நினைக்கும் போது கொஞ்சம் டவுட் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு பில்ஸ் பே பண்ண வேண்டிய இருந்தது. அவங்க நினைச்ச உடனே ஜாபை விட்டுட்டு போற மாதிரி நிலைமையில அவங்க இல்ல. ஆனாலும் இதை பத்தி ரொம்ப அதிகமா தாட்ஸ் வந்துகிட்டே இருந்ததுனால சரி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு வெறும் ஒரு 2 வாரம் வெக்கேஷன் லீவ் எடுத்துக்கிட்டு இந்த பேக்கரி பிசினஸ் ட்ரை தான் பண்ணி பார்த்துருவோமேனு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க பண்ணது ரிசர்ச் தான். பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணும், எந்தெந்த விஷயங்கள்லாம் சரியா பண்ணா நம்ம பிசினஸை தப்பே பண்ணாம எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு இப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. என்னென்ன ரெசிபிஸை கிரியேட் பண்ண போறோம், ஃபைனான்சஸை எப்படி மேனேஜ் பண்ண போறோம்னு இந்த மாதிரிலாம் யோசிச்சாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் கிட்ட கூட எந்த மாதிரி பேக்கரி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு சர்வே எல்லாம் எடுக்க நினைச்சாங்க. நிறைய விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த 2 வாரம் லீவ்ல அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் ட்ரை பண்றப்ப ஒரு விஷயத்துல வேலை செய்யலாம்னு நினைப்பாங்க. ஆனா வேற ஒரு பிரச்சனை வந்து அப்படி இப்படின்னு டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க. ஓ இதுவும் செய்யணுமா அதுவும் செய்யணுமான்னு கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. இதெல்லாம் ஓவர்வெல்மிங்கா இருக்கிறதுனால அப்படியே அப்பப்ப ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அவங்களோட பையனை பார்த்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸை மீட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த பேக்கரி ஐட்டம்ஸ் பிடிக்கும்ன்ற சர்வே எல்லாம் கூட எடுக்காம விட்டுருவாங்க. ஏன்னா அதெல்லாம் கேட்டா ஜாபை விட போறியா, ரொம்ப ஆம்பிஷியஸா உன்னோட லெவலுக்கு மீறி யோசிக்கிற, அப்படி இப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணிடுவாங்க, நம்மளை பத்தி என்ன நினைச்சுப்பாங்கன்னு இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸை மேட்ச் பண்ணோன்ற விஷயம்லாம் அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்தது. ஓவர் திங்க் பண்ண வச்சுக்கிட்டே இருந்தது. 2 வாரம் வெக்கேஷன் லீவும் முடிஞ்சது. இந்த நேரத்தில் சொல்லிக்கிற அளவுக்கு எஸ்தரால அவங்களோட பிசினஸ்ல எந்த ப்ராக்ரஸும் பண்ண முடியல. திரும்பவும் அவங்களோட வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. திரும்பவும் அந்த வேலை செய்யற நேரத்தில் அவங்க மைண்டுக்குள்ளேயே நம்ம பிசினஸ் நடத்தினா எப்படி இருக்கும்ன்ற ஃபேண்டசி பிளான்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஆனா எக்ஸிக்யூட் பண்ணாம இருக்காங்க. எஸ்தருக்கு இந்த விஷயம் ப்ராப்ளமா இருக்குன்னா நம்மள நிறைய பேருக்கு நம்மளோட ஓன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆனா ஏன் நம்ம பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களை பண்ண முடியல? நம்ம கிட்ட ஃபோக்கஸ் இல்லையா, செல்ஃப் டிசிப்ளின் இல்லையா, இல்ல ஆக்ஷன் எடுக்காம இருந்தோமா, விடாம ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டோமான்னு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். எஸ்தருக்கு மேபி இது எல்லாமே பிரச்சனையா இருந்திருக்கலாம் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கும் இதே பிரச்சனை இருக்கலாம். இந்த செல்ஃப் டிசிப்ளின், பர்சிஸ்டன்ஸ்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னோம் பாருங்க, இது எல்லாத்தையும் ஆத்தர் ஒரே மீனிங்குள்ள அடக்கிடலாம்னு சொல்றாரு. அதுக்கு பேர் என்னன்னா ஃபாலோயிங் த்ரூ. எப்படி நம்ம பவர் ரேஞ்சர்ஸ்லாம் பார்க்கும்போது வித்தியாசமான ஜாட்லாம் சேர்ந்து ஒரு மெகாஜாடா மாறுமோ, அது மாதிரி நமக்கு ஒரு சரியான மைண்ட் செட் அண்ட் விஷன் வந்து நம்மளோட ஹெட்டா இருந்து இந்த மைண்ட் செட்டை ஃபாலோ பண்ற அளவுக்கு டிசிப்ளின் நம்மளோட ஸ்பைனா இருந்து விடாம ட்ரை பண்றதுக்கு ஒரு பர்சிஸ்டன்ட் ஹார்ட்டும், செய்யணும்னு நினைக்கிற விஷயத்தை செய்யறதுக்கு, அதாவது ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு நம்மளோட கை கால்லாம் வந்து நம்மளை கேட்டு ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா, அதாவது நம்மளோட உடம்பு நம்மளோட கண்ட்ரோல்ல இருந்ததுன்னா இந்த எல்லா விஷயங்களும் சேர்ந்து ஃபாலோயிங் த்ரூன்ற விஷயம் ஒரு மெகாசாட் மாதிரி வேலை செய்யும். ஆனா இந்த மெகாசாட் வந்து அது நினைச்ச மாதிரி வேலை செய்யாம இருக்கிறதுக்கு ஆத்தர் வந்து சில டாக்டிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் ரீசன்ஸ் தான் காரணம்னு சொல்றாரு. இந்த விஷயங்கள்லாம் தான் நம்மளோட மைண்ட் அண்ட் பாடியை நம்ம கண்ட்ரோல்ல இருக்க விடாம நம்ம பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்கள்
விஷயங்களை செய்ய விடாம ஏனோ தானோன்னு அது இஷ்டத்துக்கு எதையோ செய்ய வச்சிரும். ஆனா நம்ம நினைச்ச வேலை முடியாம டைம் மட்டும் போயிட்டே இருக்கும். அதை செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டே மட்டும் இருந்துருவோம். ஸோ டாக்டிக்கலா நம்ம என்னென்ன தப்பெல்லாம் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தப்பான கோல்ஸை செட் பண்றது. நம்ம ஒரு லெவல்ல இருப்போம், அதை விட பல மடங்கு அதிகமான லெவலுக்கு போகணும்ன்ற மாதிரி ஒரு கோலை செட் பண்ணிட்டு, இல்ல ஹெல்தி ஆகணும், ஸ்ட்ராங் ஆகணும்ன்ற மாதிரி அன்கிளியரான கோல்ஸை செட் பண்ணிட்டு ஒரு வேக் ஐடியாவோட இருப்போம். இல்ல செகண்ட் பாயிண்டா எண்ட்லெஸ்ஸா பிளான் பண்ணிக்கிட்டு பிளானிங் பண்றதே ஒரு ஆக்ஷன் நினைச்சுக்கிட்டு எக்ஸிகியூஷனுக்கே போகாம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம், ப்ரோகாஸ்டினேட் பண்ணிட்டு இருப்போம். ஹெல்தி ஆகிறன்னு ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு ஹெல்தி ஆகிறத பத்தி வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு இருப்போம், நோட்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு இருப்போம். ஆனா அப்படி நோட் பண்ற எந்த விஷயங்களையும் செய்ய மாட்டோம். ஏன்னா உடனே அடுத்த வீடியோ பார்க்கும்போதோ இல்ல அடுத்த ரீல ஸ்க்ரால் பண்ணும்போதோ டிஸ்ட்ராக்ட் ஆகி வேற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுவோம். இப்படி டிஸ்ட்ராக்டடா இருக்கிறதுனால தேவையான விஷயங்களுக்கு டைமை சரியா மேனேஜ் பண்ணாம இந்த 4 டாக்டிக்கல் எரர்ஸ் பண்ணுவோம். நம்மளோட மைண்ட்ல இந்த மாதிரி டாக்டிக்கல் எரர்ஸ் மட்டும் பண்ணாம சில சைக்காலஜிக்கல் எரர்ஸையும் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், கோலை அன்கிளியராகவும் பெருசாகவும் செட் பண்றதுனால அதை செய்யாம இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ரீசனை தேடுவோம். அது வேற எதுவும் இல்ல, பெர்ஃபெக்ஷனிசம் தான். இவ்வளவு பெரிய கோலை நம்ம பெர்ஃபெக்ட்டா பண்ணலனா எதுவுமே நடக்காது. அதனால இந்த விஷயம்லாம் சரியா இருந்தாதான், எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்தாதான் இது நடக்கும். அதனால இப்ப இதை செய்ய வேணாம் அப்படிங்கிற மாதிரி உங்க மைண்ட் செட்டே இதை ஏன் செய்ய வேணான்ற ரீசன்ஸை கண்டுபிடிக்கும். இல்ல ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்றப்ப மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, நம்மள ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா, இது ஃபெயில் ஆயிட்டா என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சைக்காலஜிக்கல் பேரியர்ஸை நம்மளால தாண்டி வர முடியாததுனால தான் நம்ம பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களை பண்ண முடியாம அப்படியே பேரலைஸ் ஆகி உட்காந்துருவோம். ஸோ இந்த டாக்டிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் எரர்ஸை ஓவர் கம் பண்ணாதான் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கும் போது நம்ம பாடி அண்ட் மைண்ட் ஒத்துழைச்சு அதை செய்யறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். இன் ஷார்ட், நம்ம மைண்ட் அண்ட் ஹார்ட் சொல்றத நம்ம பாடி கேட்கும். ஸோ ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அதை ஃபாலோ த்ரூ பண்ணி அதை ஃபினிஷ் பண்றதும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்க செய்யற விஷயங்கள்லாம் இம்பர்ஃபெக்டா இருந்தாலும் அதை ஃபாலோ த்ரூ பண்ணி முடிச்சீங்கன்னா மட்டும்தான் நீங்க புது விஷயங்களை கத்துக்க முடியும்னு ஆத்தர் சொல்றாரு. இதனால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய செகண்ட் லெசன் இதுதான். ஃபினிஷிங் இஸ் ஈக்குவல் டு லேர்னிங். நம்ம ஸ்டார்ட் பண்ற ப்ராஜெக்ட்ஸ்ல இந்த டாக்டிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் லிமிடேஷன்ஸை நம்ம ஓவர் கம் பண்ணி அது பெர்ஃபெக்ட்டா இல்லனாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோடைப் வெர்ஷன் இதுதான்ற மாதிரி லான்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த லான்ச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபீட்பேக் கிடைச்சி அந்த ஃபீட்பேக்ல இருந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு நீங்க எந்த டைரக்ஷன்ல போகணும்னு உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா தெரிய வரும். கூகுளோட ஃபர்ஸ்ட் வெப்சைட் இப்படி தான் இருந்தது, அமேசானோட ஃபர்ஸ்ட் வெப்சைட் இப்படி தான் இருந்தது. அது பார்க்க எப்படி இருந்தாலும் ஃபாலோ த்ரூ பண்ணி அவங்க ஃபினிஷ் பண்ணதுனால தான் இன்னைக்கு அதெல்லாம் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கம்பெனியா இருக்கு. ஃபினிஷிங் பண்ணாதான் புது லேர்னிங் கிடைக்கும்ன்ற மைண்ட் செட்டோட சேர்த்து நீங்க பண்ண போற எல்லா விஷயமுமே அன்கம்ஃபர்டபிளா தான் இருக்கும், உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டை தான் கொடுக்க போகுதுன்னு முன்னாடியே ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க செய்ய வேண்டிய வேலையை செய்ய ஆரம்பிங்க. இப்போ நீங்க ஒரு ஸ்விம்மிங் பூல்ல குதிக்க போறீங்க, இல்ல காலையில ஜில்லுன்னு இருக்க தண்ணியில குளிக்க போறீங்க. இது ஸ்டார்டிங்ல அன்கம்ஃபர்டபிளா தான் இருக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சு அந்த மைண்ட் செட்டை வர வச்சுக்கிட்டு ஷவர்ல அந்த ஜில்லு தண்ணியை ஃபேஸ் பண்றதோ இல்ல ஸ்விம்மிங் பூல்குள்ள குதிக்கிறதோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆனா நிறைய பேர் ஏன் லேசியாவும் ப்ரோகாஸ்டினேட் பண்ணிக்கிட்டு எந்த ஆக்ஷன்ஸும் எடுக்காம இருக்காங்கன்னு தெரியுமா? அவங்க ஆம்பிஷியஸா இருப்பாங்க, ஆனா ரியாலிட்டியோட டிஸ்கம்ஃபர்ட்டை ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்க மாட்டாங்க. புக்ல ஆத்தர் ஜெரால்டுன்னு ஒரு ஆளோட எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு. அவருக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகணும்னு ஆசை. அவரோட இன்டர்வியூஸ்லாம் பார்ப்பாரு, மோட்டிவேட்டடா ஃபீல் பண்ணுவாரு. அவரை மாதிரி நானும் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பாரு. ஆனா அவர் அன்கம்ஃபர்டபிளான சிச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ண ரெடியாவே இல்ல. அவரோட பிசினஸை க்ரோ பண்றதுக்கு பணம் தேவை, அதுல நிறைய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு அந்த பயத்துல இருந்தாரு. வெளியே போய் மக்கள் கிட்ட அவரோட ப்ராடக்ட்டை ப்ரோமோட் பண்ணும்போது அவங்க நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப என்ன ஆயிடும், அவ்வளவுதானா அப்படி இப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணி நம்மளோட யூஷுவல் லைஃப் ஸ்டைல்ல நிறைய மாற்றங்களை ஃபேஸ் பண்ணி அன்கம்ஃபர்டபிளான சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம இருந்தாதான் நம்ம ஃபாலோ த்ரூ பண்ணி நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு அவரு ரியாலிட்டியை ஒத்துக்க விரும்பல. இன் ஷார்ட், அவர் டிஸ்கம்ஃபர்ட்டை அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இதனால பிசினஸ் லைஃப்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு எதையுமே பண்ணாம போயிட்டாரு. அவர் பண்ற வேலை பெர்ஃபெக்ட்டா இல்லைன்னு ஃபினிஷ் பண்ணாததுனால புது விஷயங்களை கத்துக்கவும் முடியல. சோ பெர்ஃபெக்ஷனிசம் அவாய்ட் பண்ணுங்க. புது விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது டிஸ்கம்ஃபர்ட்டை ஃபேஸ் பண்ண ரெடியா இருங்க. அது உங்களை ஃபாலோ த்ரூ பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண வைக்கும், புது விஷயங்களை கத்துக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நம்பர் 3, டி ஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப். நம்ம முன்னாடி பார்த்த மெகாசார்ட் அதுதாங்க நம்ம மைண்ட் அண்ட் பாடி. அது எப்ப நம்ம பேச்சை கேட்காதுன்னா நம்ம ஸ்ட்ரெஸ்டா இருக்கும் போது தான். ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு விஷயம் தான் உங்க உடம்ப உங்க பேச்சை கேட்க விடாம உங்க வில் பவர், செல்ஃப் கண்ட்ரோல் எல்லாத்தையும் இழக்க வச்சு உங்க மைண்ட் அண்ட் பாடியை உங்க பேச்சை கேட்க விடாது. உங்க டிஸ்ட்ராக்ஷன்ஸை நோக்கி போகிறதுக்கு ட்ரிகர் பண்ணும். இந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணிட்டு இப்ப ரிலாக்ஸ் பண்ணலான்னு அந்த டைரக்ஷன்ல உங்களை போக வைக்கும். எப்ப பார்த்தாலும் ஸ்மோக் பண்ணிட்டே இருக்கிறவங்க ஸ்மோக்கிங் பண்ற ஹேபிட்டை விடணும்னு நினைக்கிறாங்க. இப்படி வில் பவர் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோலோட இருக்கும்போது அவங்க ஏதாவது அவங்களோட ஜாப்லயோ இல்ல லைஃப்லயோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்றாங்கன்னா உடனே அவங்களோட செல்ஃப் கண்ட்ரோலை இழந்து திரும்ப ஸ்மோக் பண்ற மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் அடிக்ஷன்ஸ் பக்கம் போவாங்க. நீங்களும் உங்க வேலையை முடிக்காம இருக்கிறதுக்கான காரணம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸா கூட இருக்கலாம். என் ஸ்டூடெண்ட்ஸ் கூட எக்ஸாம் டைம்ல பாருங்க, எக்ஸாம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு ப்ராப்பர் டயட்டை கூட மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, சரியா தூங்க மாட்டாங்க, எக்ஸசைஸ் பண்றதையும் விட்டுருவாங்க. அதிகமா
காஃபி குடிப்பாங்க. பேட் ஹேபிட்ஸ் இருந்தா அந்த டைரக்ஷன்ல ஓவரா இன்க்ளைன் ஆவாங்க. ஏன் குளிக்கிறது, சரியா சாப்பிடுறதுன்னு இந்த மாதிரி விஷயங்களை கூட சரியா செய்ய மாட்டாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்னால ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் வந்து உங்களால உங்க ஒர்க்கை ஃபினிஷ் பண்ண முடியாம டிஸ்ட்ராக்ஷன்ஸை நோக்கி போறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 30 நிமிஷமாச்சு நீங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ரிலாக்ஸிங் ஆக்டிவிட்டிஸை பண்ணியே ஆகணும். சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்ச நேரம் பேசுறது, பாட்டு கேட்கறது, மெடிடேட் பண்றது, இல்ல எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்றது, உங்க பெட்ஸோட விளையாடுறது, வெளியே போய் நடந்துட்டு வர்றதுன்னு ஓவரா யோசிக்காம உங்க பிரெயினை ஆஃப் பண்ற மாதிரி விஷயங்களை நீங்க கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா நீங்க உங்க வாழ்க்கையில எப்பயுமே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாவே இருக்கீங்கன்னா கண்டிப்பா புது பிஹேவியர்ஸை கொண்டு வர்றது கஷ்டமாயிடும். திரும்ப திரும்ப அந்த அடிக்ஷன்ஸ் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பக்கம் தான் போயிட்டே இருப்பீங்க. நீங்க பண்ணணும்னு நினைக்கிற ப்ராஜெக்ட்ஸை ஃபினிஷே பண்ண மாட்டீங்க. ஸோ உங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றது மட்டும் இல்லாம ஃபாலோ த்ரூ பண்ணி ஃபினிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. உங்களை பத்தி நீங்களே கேர் எடுக்க ஆரம்பிங்க. செல்ஃப் கேர் ரொட்டீனை விட்டுறாதீங்க. டெய்லி 30 மினிட்ஸ்க்கு ரிலாக்ஸேஷன் ஆக்டிவிட்டியை கண்டிப்பா பண்ணுங்க. ஏன்னா அதுதான் உங்க செல்ஃப் கண்ட்ரோலை இழக்க விடாம தடுக்கும். நம்பர் 4, ஃபாலோ 10-10-10 ரூல். ஸ்ட்ரெஸ் நம்ம ஆரம்பிச்ச வேலைகளை முடிக்காம டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பக்கம் போக வைக்குதுன்னா, நம்மள ப்ரோக்ராஸ்டினேட் பண்ண வைக்குதுன்னா, இந்த ப்ரோக்ராஸ்டினேஷனோட டீல் பண்றதுக்கு ஆத்தர் 10-10-10 ரூல்னு ஒரு ரூலை சஜஸ்ட் பண்றாரு. இது கேட்க சிம்பிளா இருந்தாலும் பவர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும்னு தெரியும், ஆனா அதை பண்ண வேணாம்னு நினைச்சிட்டு டிஸ்ட்ராக்ஷன்ஸை நோக்கி போறோம்னா, சிம்பிளா ப்ரோக்ராஸ்டினேட் பண்ண போறோம்னா நம்ம வில் பவரை இழக்க போறோம்னு அர்த்தம். அந்த நேரத்துல நீங்க சிம்பிளா இந்த தாட்டை நினைச்சு பாருங்க. இப்ப நான் செய்ய போற இந்த காரியத்தினால 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுவேன்? மேபி ஒரு 2-3 நிமிஷம், மேக்ஸிமம் 5 நிமிஷத்துக்கு நான் செய்ய போற விஷயம் என்ன சந்தோஷப்படுத்தலாம். ஆனா அந்த சின்ன என்ஜாய்மெண்ட்டை அனுபவிச்சதுக்கு அப்புறமா என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரலாம். 10 நிமிஷம் கழிச்சே இப்படி ஃபீல் பண்றீங்கன்னா 10 மணி நேரம் கழிச்சு அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஐயோ ஏன் இந்த வேலையை நம்ம முன்னாடியே செய்யலன்னு ஷேம் அண்ட் ரிக்ரெட் நமக்கு ஃபீலிங்கா வரும். ஸ்கூல் இல்ல காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தா முன்னாடியே அந்த அசைன்மெண்ட்டை முடிச்சிருக்கலாம். இப்ப நாளைக்கு காலையில எப்படி அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ண போறேன்னு அப்படி இப்படின்னு ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸ்ல டைம் வேஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு ரிக்ரெட் வரும் பாருங்க. அந்த ஃபீலிங் உங்களுக்கு தேவைதானான்னு யோசிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சு அது உங்களோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட நெகட்டிவ் கான்சிக்வன்சஸை உருவாக்கும்னு நினைச்சு பாருங்க. உங்க லாங் டர்ம் கோல்ஸ் அண்ட் விஷன்ஸ்க்கு அது அலைன் ஆகுதா? எப்பயோ செய்ய வேண்டிய வேலையை 10 நாள் கழிச்சு செய்ய போறேன்னு இப்படியே ப்ரோக்ரஸ்டினேட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா ஏதாவது உருப்படியா உங்க வாழ்க்கையில நடக்குமான்னு இந்த மாதிரி தாட்ஸ்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இந்த ஷேம், ரிக்ரெட் அண்ட் கில்ட் ஃபீலிங்கே அந்த ப்ரோக்ரஸ்டினேஷனை அவாய்ட் பண்ணிட்டு இப்பவே கொஞ்சமாவது ஏதாவது செஞ்சிடலாம்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள போக வச்சிடும். யூஸ்வலா நம்ம ஏதாவது ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னாலே இவ்வளவு கம்மியா வேலை செஞ்சுட்டா எழுந்து போறது, சரி அப்படியே கண்டினியூ பண்ணிடுவோம்னு அந்த மொமெண்டம் நமக்கு கிடைச்சிரும். வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறீங்க, டக்குன்னு உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் கண்ணில் போடுது. 5 நிமிஷத்துக்கு அந்த ஐஸ்கிரீமை சாப்பிடும்போது நீங்க நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா 10 நிமிஷம் கழிச்சு ஏன்டா இதை சாப்பிட்டோம், டயட் நாசமா போச்சுன்னு ஒரு ரிக்ரெட்டை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. 10 மணி நேரம் கழிச்சு இன்னைக்கோட கலோரி கவுண்ட் அண்ட் சுகர் இன்டேக்கோட கோல்ஸை நம்ம அச்சீவ் பண்ணல அப்படின்னு ரிக்ரெட் பண்ணுவீங்க. 10 நாள் கழிச்சு நம்ம எதிர்பார்த்த மாதிரி வெயிட்டே குறையிலையே, 10 நாள் டைம் தான் வேஸ்ட் ஆயிருக்குன்னு நீங்க யோசிச்சு வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி உங்க ஃபியூச்சர் செல்ஃப்ல நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்ற விஷயத்த பிரசன்ட்ல இப்ப அந்த ஃபீலிங்கை கொண்டு வர பாருங்க. அப்ப உங்க எக்ஸ்கியூசஸ் அவாய்ட் பண்ணிட்டு 10 நிமிஷமாவது அந்த வேலையை செய்யலான்னு ஆக்ஷன்ஸை எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. எப்பயுமே நம்ம செய்யாத வேலையினால ஃபியூச்சர்ல ரிக்ரெட் தான் பண்ணுவோம். அந்த ஷேம் அண்ட் ரிக்ரெட் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த திங்கிங் பேட்டர்ன் அண்ட் மென்டல் மாடல் வந்து நீங்க ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணாம இருக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வீடியோல கத்துக்கிட்ட எல்லா விஷயங்களையும் நம்ம இப்போ ஒரு சம்மரியா பார்க்கணும்னா, நம்ம ஒரு விஷயத்த பண்ண ஸ்டார்ட் பண்ணி அதை முடிக்காம போறதுக்கான காரணம் வந்து மைண்டுக்குள்ளேயே யோசிச்சு ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இல்லாம ஸ்டார்ட் பண்ண விஷயங்களை ஃபாலோ த்ரூ பண்ணாதது தான் காரணம்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்படி ஃபாலோ த்ரூ பண்ணாததுக்கு ரீசன் வந்து நம்ம ஃபேஸ் பண்ற டாக்டிக்கல் எரர்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கல் எரர்ஸ் தான் காரணம்னு புரிஞ்சுக்கிட்டோம். இந்த எரர்ஸ்ல நம்ம ஓவர் கம் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, எப்ப பார்த்தாலும் பிளான் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணாம இருக்கிறது, பெர்ஃபெக்ஷனிசம் தேடி போகிறது, அப்புறம் மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்ற விஷயம் தான் நம்ம ஃபாலோ த்ரூ பண்றதுக்கு பெரிய ப்ராப்ளம்ஸா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் நம்ம போகணும்னு நினைக்க இடத்துக்கு போக விடாம நம்மள ப்ரோக்ராஸ்டினேட் பண்ண வைக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இந்த எல்லா ப்ராப்ளம்ஸையும் ஓவர் கம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை அட்லீஸ்ட் அரைகுறையா ஃபினிஷ் பண்ணாதான் நம்ம கத்துக்க முடியும்ன்ற மைண்ட் செட்டை கொண்டு வரணும். ஏன்னா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போதே நமக்கு பெர்ஃபெக்ட்டா என்ன பண்ணணும்னு எப்பயுமே தெரிய போறது இல்ல. ஒரு விஷயத்தை ஃபினிஷ் பண்ணி ஃபீட்பேக் வாங்கி அப்புறமா இம்ப்ரூவ் பண்றது தான் நம்மள ரொம்ப அதிகமா வளர வைக்கும். ஸோ பெர்ஃபெக்ஷனிசம் அவாய்ட் பண்ணிட்டு ஃபினிஷிங் இஸ் ஈக்குவல் டு லேர்னிங்ன்ற மைண்ட் செட்டை கொண்டு வந்துக்கோங்க. அடுத்து செகண்ட் பாயிண்டா, நீங்க எப்பயுமே வேலை செய்யாம டிஸ்ட்ராக்டடா இருக்கீங்கன்னா அதுக்கான காரணம் வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா யூஸ்வலா ஒரு டிஸ்ட்ராக்ஷனை நம்ம அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது ஓவரா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும்போது தான் திரும்ப ஸ்மோக்கிங் மாதிரி பேட் ஹேபிட்ஸ் இல்ல டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு நம்ம ரீபவுண்ட் ஆகிறோம்னு புரிஞ்சுக்கிட்டோம். இதனால டெய்லி செல்ஃப் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணி அட்லீஸ்ட்
30 மினிட்ஸ் ஆச்சு. டீஸ்ட்ரெஸ்ஸிங் ஆக்டிவிட்டியை நம்ம பண்ணணும். இது வாக்கிங் போறதா இருக்கலாம், பெட்ஸோட விளையாடுறதா இருக்கலாம், இல்ல நீங்க ஃப்ரெஷ் அப் ஆகிறதா கூட இருக்கலாம். எது உங்களுக்கு டீஸ்ட்ரெஸ்ஸிங் ஆக்டிவிட்டியா இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அடுத்து ஃபைனலா உங்களுக்கே பர்சனலா ரொம்ப ப்ரோகாஸ்டினேட் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா 10-10-10 ரூலை ஃபாலோ பண்ணி இதை நீங்க இப்ப பண்ணலனா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, 10 மணி நேரம் கழிச்சு எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, 10 நாள் கழிச்சு எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்ற உங்க ஃபியூச்சர் ப்ராப்ளம்ஸை நீங்க இந்த பிரசன்ட் மொமெண்ட்ல இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாதிரி யோசிக்க ஆரம்பிங்க. அது எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் கிரியேட் பண்ணுன்ற திங்கிங் பேட்டர்ன் வந்து இப்பவே ஆக்ஷன் எடுக்கிறது தான் இருக்கிறதுலே பெஸ்ட் வேன்னு உங்களை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க ஆரம்பிச்ச விஷயங்களை ஃபினிஷ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் வந்து ஃபினிஷ் வாட் யூ ஸ்டார்ட் இந்த புக்ல இருந்து தான் படிச்சு சொல்லியிருக்கேன். இந்த புக்கை நீங்க படிச்சு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து வாங்கி படிச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்க. சேனல்ல இருக்க அந்த ப்ரொடக்டிவிட்டி ரிலேட்டட் வீடியோஸை இங்க கிளிக் பண்ணி பாருங்க. எங்களோட ஜர்னல்ல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து உங்க ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. எங்களை வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.